அனைவருக்கும் வணக்கம். சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும், மத்திய மற்றும் மாநில அரசு அறிவிக்கப்பட்ட பல்வேறு இலவச அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் மத்திய மற்றும் மாநில அரசுகள் என்னென்ன புதிய திட்டங்கள்லாம் மீண்டும் கொண்டு வர போறாங்க அப்படின்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதே போன்று உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக 5 சவரன் நகையுடன் தள்ளுபடி முடிவு. தமிழக அரசின் செம ஹாப்பி நியூஸ். பெண்களை கவர திமுக அரசு போட போகும் மெகா ஸ்கெட்ச் பற்றி முதல் கட்டமாக பார்க்கலாம். தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தற்போது வாக்குறுதியை நிறைவேற்றி வரும் நிலையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை பெண்களுக்கு அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ஆளுங்கட்சியாக திமுக அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர். ரூபாய் 1000 மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும். 5 மாதங்கள், அதாவது பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு ரூபாய் 3000, கோடைக்கால சிறப்பு தொகை ரூபாய் 2000, மொத்தமாக ரூபாய் 5000 ஏற்கனவே வர வைக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாக திமுக அரசு திராவிட மாடல் 2.0 சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின்படி ரூபாய் 2000, கோடைக்கால சிறப்பு தொகையாக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 2000 வழங்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. இந்த சூழல்ல 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை போலவே இந்த முறையும் ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பை வெளியிட திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் வகை அடமானம் வைக்கப்பட்ட நகைகளை தள்ளுபடி செய்வது குறித்து அறிவிப்பு இதில் முக்கிய இடம் பெறக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இது தொடர்பாக கனிமொழி எம்பி அவர்கள் தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை குழு தீவிரமாக ஆலோசனை ஈடுபட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர். நிதிநிலை மற்றும் சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வாக்களிக்க தற்போது மக்கள் முன்வைத்து வரும் நிலையில் தற்போது வாக்காளர்களை கவரும் வண்ணம் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிடப்பட உள்ளதாக தற்போது திட்டமிட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர். கூடிய விரைவில் நகையுடன் தள்ளுபடி 5 சவரன் வகையிலான நகையுடன் தள்ளுபடி தயார் நிலையில் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மக்களுக்கு செம ஜாக்பாட். தமிழக அரசின் மூலமாக ஏற்கனவே பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு, குறிப்பாக குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இல்லத்தரசிகளுக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு ஆண்டும் இலவசமாக வழங்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் சார்பாக கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்கப்பட்டு வராங்க. இந்த மானியம் மூலமாக மக்களுக்கு அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க. அதில் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தகுதியான நபர்களை தேர்வு செய்யப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டா ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் மட்டுமே தகுதியுடையவர்கள். அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ரேஷன் கார்டுகள் இல்லாத குடும்பங்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட மாட்டார்கள். மறுபுறம் உத்தரப்பிரதேசத்தில் உஜ்வாலா யோஜனா சேர்ந்த குடும்பங்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இந்த உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இலவச கேஸ் சிலிண்டர் பெறக்கூடிய தகுதியானவர்கள் என தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மார்ச் மாதம் வங்கி கணக்கிற்கு வரும் ரூபாய் 2000. தமிழக அரசின் அதிரடி அறிவிப்பு. ரூபாய் 2000 யாருக்கெல்லாம் கிடைக்கும்? தமிழக அரசு பொதுமக்கள் நலனை கருதி பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக அந்த வகையில் மார்ச் மாதத்திற்கான உதவித்தொகை பயனாளிகள் வங்கி கணக்கில் அடுத்த வாரம் முதல் செயல்படுத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது குறிப்பாக புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகிய இரு முக்கிய திட்டங்களின் கீழ் தகுதியுள்ள மாணவர்களின் குடும்பங்களுக்கு மொத்தம் 2000 வரை நிதி உதவி கிடைக்க போகிறதென அறிவிக்கப்பட்டாங்க. இந்த கல்வி கற்கும் மாணவர்கள், அதாவது மாணவர்கள் பெரும் ஊக்கத்தொகை இது என அறிவிக்கப்பட்டாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தவரை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாங்க. இந்த தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ரூபாய் 2000 அடுத்த மாதம், அதாவது மார்ச் மாதம் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு பிறகு வரக்கூடிய தினங்கள்ல
தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கும் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். இந்த திட்டங்கள் மூலமாக இடைநிற்றல் இன்றி மாணவர்கள் உயர்கல்வியை தொடர முடியுவதோடு ஏழை குடும்பங்களின் பொருளாதார சுமையையும் கணிசமாக குறைக்கிறது. மார்ச் மாதத்தில் முதல் 2 வாரங்களிலே இந்த தொகை பயனாளிகள் வங்கி கணக்கிற்கு நேரடியாக வர வைக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக பள்ளி மாணவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அதிரடி அறிவிப்பு. வரக்கூடிய மார்ச் மாதம் 4 மற்றும் 10ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் விடுமுறை என அறிவிக்கப்பட்டனர். அதாவது ஐயா வைகுண்டர் அவதார விழாவையொட்டி வரக்கூடிய மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்றைய நாட்கள் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை, குறிப்பாக அரசு அலுவலகங்கள் விடுமுறை என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மண்டைக்காடு பகவதி அம்மாள் கோவில் திருவிழாவையொட்டி மார்ச் மாதம் 10ஆம் தேதியான அன்றைய நாட்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்படும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். மார்ச் மாதம் 10ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும்தான் விடுமுறையே தவிர மற்ற மாவட்டங்களுக்கு கிடையாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக விவசாயிகளுக்கு குட் நியூஸ். பிஎம் கிசான் திட்டம் பயனாளர்களுக்கு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இனி இதை செய்யாவிட்டால் அவர்களுக்கு ரூபாய் 2000 கொடுக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது மத்திய அரசு விரைவில் விவசாயிகள் வங்கி கணக்கில் பிஎம் கிசான் திட்டம் மூலமாக ரூபாய் 2000 22வது தவணையாக அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக அவர்கள் கேஒய்சி சொல்லக்கூடிய அவங்க சரிபார்க்கப்பட்டா மட்டும்தான் அவர்களுக்கு ரூபாய் 2000 கொடுக்கப்படும். அதாவது உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கும் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இதற்கு பிறகு வரக்கூடிய தினங்கள்ல உங்களுக்கு ரூபாய் 2000 கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 6000 அவரவர் வங்கி கணக்கில் கொடுக்கப்பட்டாங்க. 3 தவணையாக பிரிக்கப்பட்டு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாயாக விவசாயிகள் வங்கி கணக்கில் தற்போது வரை அறிவிக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக கேஒய்சி அனைவரும் கட்டாயம் செய்யக்கூடிய ஒன்று. பயனாளிகளை சரிபார்க்க இந்த செயல்முறை மையம் கட்டாயமாக வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பொது சேவை மையத்திற்கு சென்று கேஒய்சி செய்முறை செய்து முடிக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நீங்க 22வது தவணையாக இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் இறுதிக்குள் பெற்றுக்கொள்ளும் அறிவிக்கப்பட்டாங்க. இந்த மார்ச் மாதம் இறுதி வாரத்திற்குள் நீங்க பிஎம் கிசான் திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்கு ரூபாய் 2000 மார்ச் மாதம் இறுதிக்குள் கட்டாயம் வர வைக்கப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 வர வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 12ஆம் வகுப்பு படித்து முடித்த வேலைவாய்ப்பற்ற நபர்கள் அலுவலகங்கள்ல பதிவு செய்திருந்தால் அவர்களுக்கு ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். மீன்பிடி தடை காலங்கள்ல மீனவர்களுக்கு ரூபாய் 12,000 வரை உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் முன்னிட்டு ரூபாய் 1000 பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அவரவர் வங்கி கணக்கில் குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் எனும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டனர். அடுத்து பல்வேறு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டாங்க. குலவிளக்கு திட்டம் மூலமாக ஆண்டுதோறும் ரூபாய் 24,000 வர வைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நகர பேருந்துகள்ல ஆண்கள் மற்றும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய வகையில் இந்த திட்டங்கள் பொருத்தப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.